இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை ஐஐடி கேன்டீன்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், இப்போ ஐஐடி கேன்டீன்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இப்போ உணவு வகைகள் குறைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை இந்த உணவு விநியோகம் செய்யக்கூடிய நேரமும் குறைக்கப்பட்டிருக்கா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்துல அரசு கட்டுப்பாட்டின் கீழே 22 பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருது. அதே போன்று தனியார் பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றன. இந்த பல்கலைக்கழகங்கள்ல கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விடுதிகளில் தங்கி படித்து வருகிறார்கள். இந்த நிலையில இந்த வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அது உயர்கல்வி நிறுவனங்களில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களை வெகுவாக பாதிக்க துவங்கி இருக்கிறது. தற்போது ஐஐடி வளாகத்தில் கிட்டத்தட்ட 6000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் வளாகத்தில் இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கி படிக்கிறார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் அதிகமான உணவகங்கள் ஐஐடி வளாகம் முழுவதும் இயங்கி வருகின்றன. அந்த உணவகங்களில் தான் தற்போது உணவு வகைகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. வழக்கமாக விநியோகம் செய்யக்கூடிய அனைத்து உணவுகளும் தற்போது கிடைக்கவில்லை என்று மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மிக குறைந்த எண்ணிக்கையிலான உணவு வகைகள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதே போன்று ஐஐடி வளாகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வெளிநாடு வாழ் மாணவர்களுக்கு என்று பிரத்யேகமாக தனியாக ஒரு உணவகம் இயங்கி வருகிறது. அந்த உணவகத்தில் நேற்றே உணவு வகைகள் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டு விட்டன. அதே போன்று அங்கே நேரடியாக உணவகத்தில் வந்து அமர்ந்து சாப்பிடுவதற்கும் வசதி இல்லை, தற்போது மூடப்பட்டிருப்பதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்று அல்லது நாளைக்குள்ளாக அந்த உணவகம் மூடப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதே போன்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 800 மாணவர்கள் விடுதிகளில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த விடுதிகளில் உணவுகள் தனியாக சமைக்கப்படுகின்றன. அங்கு வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக விறகுகள் அதிக அளவில் வாங்கி வைக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படியாக ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனங்களிலும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்போது உணவு எண்ணிக்கை என்பது குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி சங்கர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.